ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சில்லா ஃப்ரீ ஃபயர் சேனல். எனக்கு எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. அதாவது என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஜெரி 100Kன்னு இருக்கா பாருங்க, இவன் எமௌண்ட் போட்டுக்கிட்டே இருந்தான். சரி, ஒரு மேட்ச் தான் போட்டான், அடுத்த மேட்ச் நம்ம ரிவெஞ்ச் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா, அடுத்த மேட்ச்லேயும் எமௌண்ட் போட்டு முடிச்சு அவனே அடித்து எமௌண்ட் போட்டுட்ருக்கிறான். எனக்கு சரியான டென்ஷன். சரி, 3 மேட்ச் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே கம்பேக் கொடுக்கலன்னா வேஸ்ட்டாக போயிருண்டா அப்படின்றதுக்காக நம்மளோட செல்லக்குட்டியான ஸ்னைப்பரை எடுத்தோம். அந்த ஸ்னைப்பரை எடுத்து ஒவ்வொரு டைமும் பச்சக்குன்னு 150 கொடுத்துட்டு இருந்தோம் பாருங்கள். அவங்க அப்புறம் டீம்மேட்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கீழே இறங்கி போய் கொஞ்சம் கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா, அதுங்களார மேலே இருக்கிறவன் பார்த்துட்டான். என்னை அடிக்க ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம தப்பிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு டைம் தப்பிச்சுக்கிட்டு 150 கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கீழே போனோம். சரியான அள்ளு விட்டுருச்சு. அந்த கீழே இறங்கி போய் அங்கேருந்து எங்கே எனிமி இருக்கிறான்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இறங்கினா அவன் வந்து அடிக்கலான்னு ஒரு கிரனேடை போட்டோம் பாருங்க, போட்டவன் செத்துட்டான். சரி ரைட்டு, இன்னும் 65 டேமேஜ் கொடுத்தாச்சு, இன்னும் ஒரு 150 டேமேஜ் கொடுத்தா ஜெயித்துருவான்ட்டு 2 பேருமே இருந்தாங்க. ஒருத்தன் அசால்ட்டாக நாக் ஆகிட்டான். சரி இன்னொருத்தர் இருக்கிறானே, அவனை வச்சு சார்ஜ் பண்ணலான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது நாக் ஆகிட்டான். சரி நம்ம தான் இருக்கிறோம், அந்த 150 கொடுத்தா நம்ம வின்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து அவனை ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் விட்டு அடித்தேன். விழுவிலையே. சரி இப்பயாச்சும் அடித்தா விழுவுன்னு பார்த்தா அப்பி விழுவுல. சரி இப்பயாச்சும் நம்ம அடித்து ஆகணும்டா, இப்படியாவது அடித்தான் பாருங்க, 300 டேமேஜ் கொடுத்து செத்து போயிட்டான். சரியான கம்பேக்கில் போட்டான் பாரு ஒரு எமௌண்ட், நம்ம கில்ட் அமௌண்ட். அப்போ தான் எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. அப்புறம் என்ன, நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சி அப்படியே கீழே இறங்கி திரும்பி போய் இங்கே பார்த்தா ஒவ்வொருத்தரும் வெறித்தனமாக அடிச்சிட்ருக்கான். டீம்மேட்டுக்கு தோக்கவே கூடாது, அந்த ஒரு மைண்ட் செட்டு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் அந்த எனிமியை பார்த்தீங்கன்னா குழம்பிட்டாங்க, திடீர்னு குழம்பிட்டானுங்க. 2 நாக்கு அசால்ட்டாக அடிச்சிட்டாங்க டீம்மேட்டு. இதுதான்டா டீம் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நமக்கு எமௌண்ட் போட்டுன்னு பார்த்துட்டு 150 கொடுத்தோன்னா அவங்க எப்போ யாராக இருந்தாலும் 150 கொடுத்தா பயந்துருவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இங்கே வந்தால் ஒரு எனிமியை பார்த்துட்டேன். இங்கே அவனுக்கு ஒரு 150 விழுவான்னு பார்த்தா அவளுக்குச்சு. சரி இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, கிரனேடை தூக்கி போடணும். கிரனேட் தூக்கி போட்டு நாக் பண்ணுறது. அந்த கிரனேடை போட்டான் பாருங்க, கரெக்டாக நாக் ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு க்ளோவால் தான் இல்லையே. அப்புறம் டீம்மேட்டு பார்க்க சொன்னால் இங்கே இருக்கிறான்னு பார்த்து, ப்ரோ இங்கே தான் ப்ரோ இருக்கான் அப்படின்னு ஒரு குரல். என்னடா இது புதுசாக ஒரு குரல். ஏன்னா அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்க என்னோட கிளியர் இன்னொன்று அவனாக்கெல்லாம் பார்க்கல, கிளியர் பண்ணிட்டான். எனக்கு வின்னிங் தேவை அந்த மாதிரி நினச்சிட்டு விளாண்டுருந்தாங்க. நான் வந்து அந்த எமௌண்ட் போட்டான் பாருங்க, அவனை பார்த்துட்டேன். ஆனால் நான் வந்து அவனை அடிக்கல. அந்த மேட்ச் இன்னொருத்தர் மான்ஸ்டர் ப்ரோ அடிச்சிட்டாரு. என்றைக்குமே எமௌண்ட் போடாதவன் இந்த மேட்ச் போட்டுட்டு எமௌண்ட் போட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட் மேட்ச் தான் இருக்குது. ஒரு சரியான ஒரு நானாக இப்படி அடித்தேன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு குட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸ்னைப்பர் பிளேக்கு ஒரு குட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் ஒருத்தன் அப்படி சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருந்தான். ஆனால் நான் பார்த்துட்டேன். அடுத்தது சைடில் ஒருத்தன் பாருங்க, டக்குன்னு அடித்தான் 624 ஹெட்ஷாட். எப்பறம் அடித்தான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என் டீம்மேட்டு அந்த கில்லை வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சந்தோஷமாக போச்சு. ஐயோ நம்ம வில்லாகி தொலையணுமே அப்படின்றதுக்காக கிளியர் பண்ணுறாங்கய்யா. அப்புறம் வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். டேங்கிலா டீம்மேட்டுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு ஒரு குரல் வந்துச்சு. இது நான் பார்த்துக்கிறேன்னா அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கப் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனாக நின்றுட்டுருக்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கிற ஸ்கோப் போட்டால் 624. என்னடா ஆச்சு, என்னடா டே தப்பா அடித்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்மளுக்கு அந்த எமௌண்ட் போட்டவனை பார்த்துட்டேன். நான் மட்டும்தான் பார்த்தேன், டீம்மேட் கிட்ட சொல்ல. ஆனால் அடிச்சுட்டு அது சோடியா கட்டுறான் ஆயிடுச்சு. பையா போடுற எமௌண்ட் எனக்கு சரியான ஒரு எமோஷனல். அந்த டைமில் நான் கத்திட்டேன். இது வந்து நைட் விளையாண்ட மேட்ச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிப்பா, இது நம்ம வந்து ரேண்டம் பிளேஸ் கூட தான் விளாண்டோம். இதுவே என்ன சொல்லாமல் இருந்துக்குமா? சரி வீடியோ இப்போ சொல்லிட்டோம்ல, அது தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் யாரும் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் செலவு என்னால் சொல்கிறது என்னோட கதை. அதுக்கப்புறம் என் கூடயே வந்தான் பாருங்க மான்ஸ்டரு. சரி என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரிஞ்சு அங்கேயே இருந்துகிட்டு இருந்தான். அப்புறம் அவங்கள கிரனேடு போட்டு கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. நல்ல விளையாட நம்ம வந்து நாக்காயிருந்தானா எனக்கு கொஞ்சம் பேக்கப் கிடச்சிருக்காது. ஏன்னா எல்லா டீமெண்ட்டும் வந்து கீழே போயிட்டானுங்க. இருந்தாலும் அவங்க சாவலை. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஒவ்வொரு டைமும் பொறுமையாக 2 பேரும் மாற்றி பொறுமையாக விளாண்டுருந்தோம். ஆனால் நான் ஒரு கிரனேடு போட்டு மேட்ச் விளையாண்டு பார்த்தா அந்த கிரனேடு வந்து எனக்கு நெட்டு கட்டாகி சைடில் வந்துருச்சு. சைடில் பார்த்துக்கும்போது தவறான ஒரு கிரனேட் போட்டோமே எனக்கு ஒரு சந்தேகம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரியை பார்த்துட்டு இதுக்கு அட்ரா அப்படின்னு போட்டு ஒரு 117 அடித்தோம். அவனும் பார்த்துட்டு அந்த மார்க்கை பார்த்துட்டாங்க. இந்த மார்க்கை பார்த்து அடிங்கடா டீம் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தானா. நான் இவங்கிட்ட சொல்லிட்டு மார்க்கை பார்த்தோன்னே அடிக்க ஆரம்பிச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ நாக் ஆகிடுச்சு.
அடுத்ததாக ஒரு திக் மூமெண்ட்டு, ஜெயிப்போமா மாட்டோமா அவன் 1v2 விளாண்டுறான்னா என்ன பண்ணுறது, ஜெரி மட்டும் தான் இருக்கிறான். யார் அந்த ரிவெஞ்சு கொடுக்க போகிறோம் அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இவனை போய் நான் ரிவைவ் பண்ணிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் இதாகுன்னு பார்த்தா மான்ஸ்டர் அடிச்சுட்டாயா, போகே வந்துச்சு, ஒரு பிக் கம்பேக் அப்படின்னு வந்துச்சு பாருங்க. கொஞ்சம் செம அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்துச்சா, ஏன்னா கப்பு மாதிரி வருது அப்படின்னு இருக்கு. இது மாதிரி கப்பு நீங்கள் போய் பார்த்துக்கீங்க, இது மாதிரி ஒரு பிக் கம்பேக் கொடுத்துக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல்.